ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். ஓகே, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கண்டெய்னருக்கு ஒரு 2 இன்லெட் வச்சுக்கலாம். ஓகே, இது சும்மா ஒரு லாக் மாதிரி சீல்டு கண்டெய்னர். ஓகே, இது வந்து ஒரு 1 லிட்டர் கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1 லிட்டர் கண்டெய்னரை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்குள்ளே நான் ஏ அப்படின்னு ஒரு கேஸை இதை நான் தூக்கி இந்த இதில் அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த ஏன்ற கேஸ் இதை ஆக்குப்பை பண்ணுமா? ஏன்ற கேஸ் இங்கே ஆக்குப்பை பண்ணும். ஏன்ற கேஸ் இங்கே ஆக்குப்பை பண்ணும். ஆக்குப்பை பண்ணும்போது இந்த கேஸ் வந்து இந்த வெசல் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இந்த மாதிரி இந்த வால்ஸ் மேலே, இந்த வெசலோட வால்ஸ் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஏ, அதை பிஏன்னு வச்சுக்கோங்க. அதே டைமில் நான் இந்த சைடில் இருக்கிறத தூக்கிட்டு இங்கே நான் பீன்ற கேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பீன்ற கேஸ் இப்போ உள்ளே போகுமா? பீன்ற கேஸும் உள்ளே போகும். ரைட், இந்த பீன்ற கேஸும் இந்த வால்ஸ் மேலே ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ ஏன்ற கேஸும் வால்ஸ் மேலே ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும், பீன்ற கேஸும் வால்ஸ் மேலே ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இந்த பீன்ற கேஸு எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரை நம்ம பிபி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 கேஸும் சேர்த்து இந்த வால்ஸ் மேலே எக்ஸர்ட் பண்ணுது. அந்த டோட்டல் ப்ரெஷரை வந்து நம்ம பி டோட்டல் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரியாக்டிவ் கேஸஸாக இருந்தால், நான் ரியாக்டிவ் கேஸஸ். நான் ரியாக்டிவ் கேஸஸ் அப்படின்னா என்ன? 2 கேஸ், இப்போ ஏபி, இந்த 2 கேஸும் உள்ளே விடும்போது 2 ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. ரைட்டா? ரியாக்ஷன் நடந்து வேறு எதுவும் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். அதுதான் நான் ரியாக்டிவ் கேஸஸ். ஸோ ஏவும் பியும் நான் ரியாக்டிவ் கேஸஸாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில்? டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏ, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ் பி. சும்மா நம்ம லோயர் கிளாஸஸில் சிம்பிளாக படிக்கிற மாதிரி தான். ரெண்டோட டோட்டல், இது தனியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, அது தனியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அந்த 2 ப்ரெஷரையும் சேர்த்தா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைக்குது. ஓகேவா? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சைடு இருக்குல்ல, இந்த டேர்மை சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் இதுதான். 2 கேஸ், நான் ரியாக்டிவ் கேஸை ஒரு கண்டெய்னரில் விட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் தனித்தனியாக என்ன ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்ற டேர்முக்கு அவங்க புக்கில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏபி, இந்த 2 கேஸையும் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வால்யூம் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் உள்ளே விட்டோமா, ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்ஷியல் ப்ரெஷர்னால் என்ன அர்த்தம்னா, அதே சேம் வால்யூம் அண்ட் சேம் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கேஸை தனியாக விட்டீங்க அப்படின்னா அது என்ன ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தேட் கேஸ், ஆஃப் தேட் பர்டிகுலர் கேஸ். இப்போ ஏவை மட்டும் தனியாக விட்டீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ. பியை மட்டும் தனியாக விட்டீங்க அப்படின்னா இந்த வால்யூமில் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பி மட்டும் தனியாக உள்ளே இருந்ததுன்னா அது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி, அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஓகேவா? இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்ட். தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்க டெஃபினிஷன் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை நான் ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? இதை வந்து நான் டோட்டல் ப்ரெஷர் வந்து பிஏ ப்ளஸ் பிபி, இந்த இதில் நான் 2 கேஸ் தான் எடுத்தேன். இப்போ ஃபார் மிக்சர், ஒரு மிக்சரில் நிறைய கேஸஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் கேஸஸ். ஒரு மிக்சரில் நிறையா கேஸஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ப்ரெஷர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஃபஸ்ட் கேஸு ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் செகண்ட் கேஸு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தேர்ட் கேஸ், அப்படி எழுதிட்டே போகலாம். ரைட்டா? எப்போ அட் கான்ஸ்டன்ட்
வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், இது ரொம்ப முக்கியம். வால்யூமும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது பார்ஷியல் ப்ரெஷர் எத்தனை கேஸ் இருந்தாலும் அத்தனை கேஸோட பார்ஷியல் ப்ரெஷரை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சின்ன கான்செப்ட் இதை வச்சு ப்ராப்ளம்ஸும் வரும். என்ன அப்படின்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஹவ் இஸ் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா படிக்கும்போது ஒரு டயக்ராம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை கவுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு கிளாஸ் டியூபை கவுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே கடைசியாக அந்த இது வந்து கலெக்ஷன் டியூப் வந்து இங்கே வரும். ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கும். ரைட்டா? இந்த இடத்துல ஓகே இப்படியே வரையலாமே. இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இங்கே இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏறி இருக்கும். ரைட்டா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து இப்படி எவால்வ் ஆகுற மாதிரி நம்ம டயக்ராம் போட்டு காமிச்சிருப்போம். ரைட்டா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு புரிகிறதுனால சொல்கிறேன். என்ன கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தண்ணிக்குள்ளே இந்த கேஸ் வருதா? தண்ணிக்குள்ளே இந்த கேஸ் வரும்போது யூஸ்வலாக நம்மளே மலையில் போகிறோம், தண்ணி நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்ம வெட் ஆயிடுறோம்ல, மாய்ஸ்ட் ஆயிடுறோம்ல. அதே மாதிரி இந்த கேஸும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கலெக்ட் ஆகிற கேஸ் வந்து மாய்ஸ்ட் கேஸாக இருக்கும். மாய்ஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன? ட்ரையாக இருக்கிற கேஸு ப்ளஸ் வாட்டர் வேப்பர். ரைட்டாக? இதான மாய்ஸ்ட் கேஸ். அதோடு சேர்ந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பர் இருக்குது. இதுதான் மாய்ஸ்ட் கேஸ். கரெக்டாக? இந்த வாட்டர் வேப்பர் அப்படின்றதும் கேஸ் தான். கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இஸ் வாட்டர் வேப்பர். இந்த ட்ரை கேஸ், 2 கேஸ் இருக்கா? இது ஒரு மிக்சர். நம்மளுக்கு 2 கேஸ் சேர்ந்த ஒரு மிக்சர் என்ன தெரியும்? இது நான் ரியாக்டிவாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், இது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். அதுதானே டோட்டல் ப்ரெஷர். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல கேஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த கேஸ் வந்து இந்த வால்ஸ் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர், அதான் டோட்டல் ப்ரெஷர். கரெக்டாக? அப்போ எனக்கு டோட்டல் ப்ரெஷர் வந்து டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மாய்ஸ்ட் கேஸ், ரைட்டா, இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். கரெக்டாக? ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு நான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா தண்ணிக்குள்ளே கேஸ் வந்து எனக்கு கலெக்ட் ஆகுறதுனால அது மாய்ஸ்ட்டாக வருது, தண்ணியில் நனைஞ்சிருச்சு, மாய்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது மாய்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா 2 இது சேர்ந்தது, ட்ரை கேஸு ப்ளஸ் வாட்டர் வேப்பர் சேர்ந்தது தான் மாய்ஸ்ட் கேஸ். அப்போ 2 கேஸஸ் இருக்கா இங்கேயே? ட்ரை கேஸ்ன்றது ஒரு கேஸு, வாட்டர் வேப்பர்ன்றது கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். 2 நான் ரியாக்டிவ் கேஸஸ் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வி கேன் அப்ளை டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதாவது இது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, இது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, இது 2யும் சேர்த்தோம் அப்படின்னா தான் மாய்ஸ்ட் கேஸோட டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கும். ரைட்டா? டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் தான் இங்கே எழுதியிருக்கும். The pressure exerted by water vapor is called aqueous tension. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Pressure exerted by water vapor is called aqueous tension. So pressure of dry gas வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் இந்த மாதிரி கேட்கலாம், மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் தான் நம்ம இன்ட்ரெஸ்டடாக, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் வேணும் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் மாய்ஸ்ட் கேஸ், அதாவது ப்ரெஷர் டோட்டல். கரெக்டாக? டோட்டல் ப்ரெஷர், மாய்ஸ்ட் கேஸ்ன்றது மொத்தமாக, ப்ரெஷர் டோட்டல், மாய்ஸ்ட்ன்றது டோட்டல். ஓகே, ப்ரெஷர் டோட்டல் மைனஸ் ஆக்வஸ் டென்ஷன். இந்த ஆக்வஸ் டென்ஷன் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டோட்டல் மைனஸ் ஆக்வஸ் டென்ஷன். ஸோ ஒரு ப்ராப்ளமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அவங்க டோட்டல் ப்ரெஷரும் ஆக்வஸ் டென்ஷனும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்து ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா எந்த கேஸையுமே when we collect any gas over water it is a mixture of water vapor and dry gas. ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் நம்மளுக்கு தனியாக வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பரை ஆக்வஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, ஏன்னா ப்ராப்ளமில் வெறும் ஆக்வஸ் டென்ஷன் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறத விட ஆக்வஸ் டென்ஷன் இவ்வளோ இருக்குது அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் ஆக்வஸ் டென்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 146 பேஜ் நம்பர் 146ல் ஒரு டேபிள் இருக்கும். என்ன டேபிள்னா ஆக்வஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எடுத்து பாருங்கள். பேஜ் நம்பர் 146ல்
அந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273.15 கெல்வின், அடுத்து ஒரு 10 டிகிரிஸ் கூட்டியிருப்பாங்க, அடுத்து ஒரு 10 டிகிரிஸ் கூட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆகிற அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்வஸ் டென்ஷனோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆக்வஸ் டென்ஷன் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவோட செகண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும், தேர்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேபிள்லேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்வஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் த சேம் வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சும்மா ஒரு ஒன் வேர்ட் மாதிரி கேட்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபார் த சேம் வால்யூம் என்ன ஆகும்? ஆக்வஸ் டென்ஷன் என்ன ஆகும்? ஆக்வஸ் டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த டேபிளில் வேறு எந்த சிக்னிஃபிகன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஒரு டேபிள் ஆட் பண்ணியிருப்பாங்க புக்கில், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. பட் அதுலேருந்து இன்ஃபரன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்வஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் in terms of mole fraction. மோல் ஃப்ராக்ஷன் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். நான் மோல் ஃப்ராக்ஷனுக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் இங்கே கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஒரு மிக்சர் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கேசியஸ் ஸ்டேட் பற்றி படிக்கிறதுனால மிக்சர் ஆஃப் கேஸஸ்ன்னு எடுத்துப்போமே. மிக்சர் ஆஃப் கேஸஸ் என்னென்ன கேஸஸ்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கேஸ் எடுத்துக்கிறேன், A, B, C. இந்த மாதிரி 3 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏபிசி அப்படின்னு 3 கேஸு ஒரு மிக்சராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து A அப்படின்றது ஒரு 2 மோல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். Bன்றது வந்து ஒரு 3 மோல்ஸ் இருக்குது. Cன்ற கேஸ் வந்து ஒரு 4 மோல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? இப்போ எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A, மோல் ஃப்ராக்ஷன் வந்து X அப்படின்னு சொல்லுவாங்க. XA வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர். டோட்டல் மோல்ஸ் எவ்வளோ? 2 + 3 + 4 9 மோல்ஸ். 9 மோல்ஸ் தான் டோட்டல். கரெக்டாக? டோட்டல் வந்து 9 மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A 2 டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர் 9. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A வந்து 2/9. அப்போ அதே மாதிரி நான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B எழுதுனேன், XB எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B 3 டிவைடட் பை 9, டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த மிக்சர் 9. Cக்கு எழுதணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் XC இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் C 4 மோல்ஸு டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த மிக்சர். ஓகேவா? ஸோ இதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் C. ஒரு மிக்சரில் எல்லா மோல் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட்டி வரும். அது நம்மளுக்கு தெரியும். அதாவது 2/9 + 3/9 + 4/9 இஸ் ஈக்குவல் டு 9/9 யூனிட்டி 1 வரும். ரைட்டா? மோல் ஃப்ராக்ஷனை எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரணும். ஓகேவா? இதுதான் மோல் ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ரைட்டா? பார்ஷியல் ப்ரெஷர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டெம்பரேச்சரையும் வால்யூமையும் கான்ஸ்டண்ட்டாக வைப்போம். டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இப்போ நான் இதே மாதிரி 3 கேஸஸ் எடுத்துக்கிறேன். என்ன கேஸ்னால் 1, 2, 3 அப்படின்னு 3 கேஸோட மிக்சர் எடுத்துக்கிறேன். 1, 2, 3 அப்படின்னு 3 கேஸோட மிக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இதுக்கு வந்து நான் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா 1க்கு நான் எப்படி எழுதலாம்? P1V இஸ் ஈக்குவல் டு N1RT. ஏன்னா R கான்ஸ்டன்ட்டு, Vயும் Tயும் கான்ஸ்டன்ட்டு, ப்ரெஷர் வேரி ஆகும். P1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேரி ஆகும் மிக்சரில், அதனால் N1ன்னு வச்சுக்கிறேன். மீதியெல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால் P1V இஸ் ஈக்குவல் டு N1RT. இதுக்கு எழுதுனேன் அப்படின்னா P2V இஸ் ஈக்குவல் டு N2RT. இதுக்கு எழுதுனேன் அப்படின்னா P3V இஸ் ஈக்குவல் டு N3RT. ரைட்டா? இதிலிருந்து நான் P1 எவ்வளோ அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இந்த Vயை மட்டும் இந்த சைட் கொண்டு போகணும். அப்போ N1RT/V. இந்த இடத்துல P2 இஸ் ஈக்குவல் டு N2RT/V. இந்த இடத்துல எனக்கு P3 இஸ் ஈக்குவல் டு N3RT/V. ரைட்டா? இதான் வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இது 3ஐயும் ஆட் பண்ணுறேன். P1 + P2 + P3 இதை 3ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இது இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். எனக்கு இதுலேயும் RT/V இருக்குது, இதுலேயும் RT/V இருக்குது, இதுலேயும் RT/V இருக்குது. ஸோ நான் RT/Vயை
காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா n1 + n2 + n3 அப்படின்னு வரும். n1 + n2 + n3 அப்படின்னு வரும். இந்த p1 + p2 + p3 இதை வந்து நான் என்ன சொல்லலாம், p total அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 கேஸோட மிக்சர் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், p total அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நான் p total நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல p total டிவைடட் பை p1 அப்படின்னு போடுறேன். p1ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். p1 எவ்வளோ இருக்குது, n1 RT/v இருக்குது. p total எவ்வளோ இருக்குது, இது இருக்குது. ஸோ நான் எழுதுகிறேன் RT/v மேலே n1 + n2 + n3 கீழே p1க்கு பதிலாக என்ன இருக்குது, n1 RT/v. ஸோ p1க்கு பதிலாக n1 RT/v. மேலேயும் RT/v இருக்குது, கீழேயும் RT/v இருக்குது. இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக என்ன வருது, n1 + n2 + n3 டிவைடட் பை n1. சாரி, ஓகே இருக்கட்டும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம p1 டிவைடட் பை p total எடுத்துருக்கணும். ஓகே, தப்பு இல்லை, சரியா? இப்போ p1 டிவைடட் பை p totalனால் இது எனக்கு மேலே போகும், n1 மேலே இருக்கும், டிவைடட் பை n1 + n2 + n3. இந்த n1 + n2 + n3ன்றது என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 1 ஃபஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துருச்சா? ஸோ n1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா நான் இதை என்ன சொல்லலாம், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ்ன்னு சொல்லலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் கேஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த p1 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த p total இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் p1 எப்படி எழுதலாம், p1 = x1 × p total அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சா மோல் ஃப்ராக்ஷனையும் டோட்டல் ப்ரெஷரையும் மல்டிப்ளை பண்ணால் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வரும். இதுதான் ரிலேஷன் பிட்வீன் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன். இதை ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், இன்னொரு பேப்பரில் எழுதுவோம். ஸோ p1 = x1 x1 p total into p total இப்படி வந்துச்சா? சிமிலர்லி இப்படி போட்டால் சிமிலர்லி அப்படின்னு அர்த்தம். மூணு கோடு போட்டு ly போட்டால் சிமிலர்லி. p2 மேக்ஸில் யூஸ் பண்ணுவீங்க அதை நிறையா. ஓகே, p2 = எழுதணும் அப்படின்னா x2 × p total. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் 2 வேணும்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ் 2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். அதே மாதிரி சிமிலர்லி p3 வேணும் அப்படின்னா x3 × p total. ஸோ இதை நான் ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், pi = xi p total. இந்த ஐக்கு நீங்கள் என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். ஐக்கு 4, 5, 6 என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் பார்ஷியல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் மோல் ஃப்ராக்ஷனை டோட்டல் ப்ரெஷரோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் கிடச்சிரும். இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்கள் எக்ஸசைஸ்லேருந்து பார்ப்போம். எக்ஸசைஸில் 5.4 பேஜ் நம்பர் 158 புக்கில் இருக்கிறதுனால நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். At 0 degrees Celsius, the density of a certain இல்லையே 5.4 இல்லையே, சாரி 5.4 வந்து உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.4. ஓகே, எக்ஸாம்பிள் 5.4 எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் 5.4 பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.4 ரீட் பண்ணுறேன். A neon dioxygen mixture contains 70.6 gram dioxygen. So given line is 70.6 gram of dioxygen and 167.5 gram neon. இதான் அந்த மிக்சரில் இருக்குது. If the pressure of the mixture of gases in the cylinder is 25 bar, pressure of the cylinder, அதாவது அந்த மிக்சர் இருக்கிற ப்ரெஷர் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் is equal to 25 bar. இது ரெண்டும் மிக்சராக இருக்காமா, இந்த ரெண்டு கேஸும் மிக்சராக இருக்கிற சிலிண்டரோட ப்ரெஷர், அதனால நான் டோட்டல் ப்ரெஷர்னு எடுக்கிறேன். வாட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டைஆக்சிஜன் அண்ட் நியான் இன் தி மிக்சர்?
பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் டைஆக்சிஜன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ P1 P2ன்னு எடுத்தாலும் ஓகே தான், P1 எவ்வளோ P2 எவ்வளோ அப்படின்னு. P1ன்றது ஆக்சிஜனுக்கு தான், P2ன்றது நியானுக்கு தான் அப்படின்றதையும் நான் வச்சுட்டே வரணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், சஃபிக்ஸை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் என்ன தெரியும், டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் எழுதணும்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு டோட்டல் ப்ரெஷர். இது கண்டுபிடிச்சா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வேணும்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு டோட்டல் ப்ரெஷர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கிடச்சிடும், ரைட்டா? அப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் வேணும், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எழுதுறேனே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் divided by total moles in the mixture. Total moles in the mixture. இதுதான் partial, mole fraction of oxygen. கரெக்டா? இதுதான் mole fraction of oxygen. So mole fraction of oxygen, இப்போ number of moles of oxygen வேணும், total moles வேணும். அப்போ number of moles of oxygen வேணும் அப்படின்னா ஆக்சிஜனோட number of moles கண்டுபிடிக்கிறது எப்படி? Number of moles is equal to mass divided by molar mass, ரைட்டா? mass divided by molar mass. ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில்? 70.6 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 32, ரைட்டா? டை ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 32 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, உங்கள் புக்கை பார்த்து தான் எழுதுகிறேன், 2.21 மோல். 2.21 மோல். ஏன் யூனிட் மோல்? இது கிராமு, இது வந்து கிராம் பெர் மோலு. இந்த கிராம் கேன்சல் ஆயிரும், இந்த பெர் மோல் மேலே வந்துச்சுன்னா மோல். 2.21 மோல். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 2.21. அடுத்து என்ன வேணும்? டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர் வேணும். டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர் வேணும்னா நியானும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? நியானுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியான், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா, ரைட்டா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியானுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 167.5 கிராம்ஸ் ஆஃப் நியான். நியானோட மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் எவ்வளோ? 20. நியானோட அட்டாமிக் நம்பர் 20, அது சிங்கிள் ஆட்டம் தான். ஸோ 20, அது Ne2லாம் இருக்காது, Ne தான் இருக்கும். அதோட அட்டாமிக் நம்பர் 20. ஸோ 20. ஸோ இது வந்து எனக்கு உங்கள் புக்கை பார்த்து தான் எழுதுகிறேன், 8.375 மோல். ஸோ டோட்டல் மோல்ஸ் வேணும் அப்படின்னா இதையும் ஆட் பண்ணிக்கணும், ரைட்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியான். ஸோ டோட்டல் மோல்ஸ் N is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10.585 கிடைக்கும். 10.585 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் XO2 வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 எவ்வளோ? 2.21, ரைட்டு? டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர் எவ்வளோ? 10.585. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்கள் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 0.21. இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரைட்டா? இப்போ எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு என்ன ரிலேஷன்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 0.21 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க? 25 கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5.25 பார். ஸோ இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சாச்சு. அதே இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் வேணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியானும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர், இதுதான். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8.375 டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இந்த மிக்சர் 10.585. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்கள் புக்கில் என்ன ஆன்சர் இருக்குது? 0.79. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான் 0.79ஓட டோட்டல் ப்ரெஷர் 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 19.75 பார். ஓகேவா? ஆக்சுவலாக
இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சோன்னே இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் வந்து ஈஸியாகவே போடலாம். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டல் ப்ரெஷர் இருக்குல்ல, டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான். இவ்வளோ தானே, ரெண்டே கேஸ் தானே. ஸோ டோட்டல் ப்ரெஷர் 25 தெரியும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிருக்கீங்க 5.25. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் வேணும் அப்படின்னா 25லேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கனாலே 19.75 கிடச்சிரும். அப்படி இல்லைனாலுமே இப்படி போடலாம். ஓகேவா? ஸோ எப்படினாலும் போடலாம். நியானை கண்டுபிடிச்சி ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாம், ஆக்சிஜன் கண்டுபிடிச்சி நியான் கண்டுபிடிக்கலாம். பட் நான் என்ன ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சீக்வன்ஸில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. ஈஸியாக போடுறதுக்கும் எப்படி அப்படின்றத சைட் பை சைடு யோசிச்சுட்டே வாங்க. ஒரு ப்ராப்ளமை எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டைம்குள்ளே போடுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது அதில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் உங்கள் எக்ஸசைஸ்லேருந்தே போடலாம். 5.19 எக்ஸசைஸில் 5.19 பேஜ் நம்பர் 158. பேஜ் நம்பர் 158 ரீட் பண்ணுறேன் ப்ராப்ளமை. மிக்சர் ஆஃப் டைஹைட்ரஜன் அண்ட் டை ஆக்சிஜன். ஓகே, டைஹைட்ரஜனும் டை ஆக்சிஜனும் இருக்காமா அட் 1 bar ப்ரெஷர். இப்போ இது என்னது, டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? டோட்டல் ப்ரெஷர் 1 bar கண்டைன்ஸ் 20% பை வெயிட் ஆஃப் டைஹைட்ரஜன். அதாவது 20% பை வெயிட் எது இருக்குது, ஹைட்ரஜன், டைஹைட்ரஜன். டைஹைட்ரஜன் வந்து இந்த மிக்சரில் 20% வெயிட் வந்து டைஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டைஹைட்ரஜன். டைஹைட்ரஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டைஹைட்ரஜன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக கேட்டிருக்கிறதுலேருந்தே போவோமே. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டைஹைட்ரஜன் வேணும் அப்படின்னா ஒரு மெத்தட் எப்படி பண்ணலாம், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைஹைட்ரஜன் இன்டூ டோட்டல் ப்ரெஷர். ரைட்டா? அப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ மோல் ஃப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரைட்டா? ஓகே, ஆனால் எனக்கு என்ன தான் டேட்டா கொடுத்துருக்காங்க, 20% பை வெயிட் வந்து டைஹைட்ரஜன் இருக்குது, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன வெயிட் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன எழுதுகிறேன், ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். 100 கிராம் ஆஃப் மிக்சர். 100 கிராம். ஏன் 100 எடுக்கிறேன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் 100 கிராம்னு எடுத்தேன் அப்படின்னா 20% பை வெயிட் ஹைட்ரஜனா 20 கிராம்ஸ் ஹைட்ரஜனா அண்டு 80 கிராம்ஸ் ஆக்சிஜன். கரெக்டாக? 100 கிராம்ஸ் நான் அஸ்யூம் பண்ணேன் அப்படின்னா அதில் எனக்கு 20% வெயிட்டு ஹைட்ரஜன், 20 கிராம்ஸ் ஹைட்ரஜன், 80 கிராம்ஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த சிம்பிளாக இருக்கிறதுக்காக தான் நான் 100 கிராம்னு நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 20 கிராம்ஸ் ஹைட்ரஜன் அதிலிருந்து நான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னா எனக்கு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் வந்து எவ்வளோ, 20 கிராம்ஸு டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து டைஹைட்ரஜனுக்கு 2, ஸோ 10 மோல்ஸ். அது போக எனக்கு என்ன வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அப்போ நான் ஆக்சிஜனுக்கும் நான் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ, 80 கிராம்ஸ். ரைட்டா? டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 + 16 32. 32னா இது 4, 10, 2, 5, 2.25 மோல்ஸ். சாரி, 2.5. ஆக்சுவலாக இது 10 டைம்ஸ் 8, இது 4 டைம்ஸு, அப்புறம் இது 2 டேபிள் அடித்தா 2, 5, 5/2 வந்து 2.5. ஸோ 2.5 மோல்ஸ். இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 10 + 2.5 12.5 மோல்ஸ். நான் இங்கேயே எழுதுகிறேன் மோல் ஃப்ராக்ஷன், இந்த ஈக்குவேஷன்லேயே எழுதுகிறேன். இல்லை வேணாம், குழப்பம் வேணாம், கீழே எழுதலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இப்போ வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 10 டிவைடட் பை 12.5. ரைட்டா? இது எவ்வளோ வரும் ஆக்சுவலாக, இன்டூ 10 போட்டோம் அப்படின்னா 100 டிவைடட் பை 125. 5 டேபிளில் அடித்தா 20 டிவைடட் பை 25. கரெக்டாக? கரெக்டு. அப்புறம் அடித்தோன்னா 4 டிவைடட் பை 5. 4 டிவைடட் பை 5ன்றது 0.8. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கிடச்சிருச்சு 0.8. இப்போ எனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன்டூ டோட்டல் ப்ரெஷர். அவ்வளோதான். ரைட்டா?
மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் 0.8 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1 பாரு. ஸோ 0.8 பார் இதுதான் ஆன்சர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 0.8 பார். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எப்பயுமே திருப்பி சொல்கிற சேம் டைலாக் தான். கொடுத்துருக்கிறதுலேருந்து கேட்டிருக்கிறதுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணணும், நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் தெரியும், அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ப்ராப்ளம் செஞ்சிடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா 135 ml of a gas is collected over water at 25 degrees Celsius and 0.993 bar. If the gas weighs 0.160 gram and the aqueous tension at 25 degrees Celsius is 0.0317, calculate the molar mass of the gas. Okay, என்ன கொடுத்துருக்காங்க, 135 ml of a gas is collected over water at 25 degrees Celsius and 0.993 bar. அப்படின்னா நம்ம இந்த ஆக்வஸ் டென்ஷன் படித்தோம்ல, ஏதோ ஒரு கேஸை வந்து தண்ணிக்குள்ள வழியாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, அது மாய்ஸ்ட், ரைட்டாக, மாய்ஸ்ட் கேஸ். அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டெம்பரேச்சர் இங்கே தேவை தான், எழுதிக்கலாம். டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 298 கெல்வின் வரும். ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0.993 பார். இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் அப்படின்றது எனக்கு மொத்தமாக 135 ml ஆஃப் அ கேஸ் கலெக்டட் ஓவர் வாட்டர். அப்போ மாய்ஸ்ட் கேஸ் தான் மேலே வந்திருக்கு. அப்போ மாய்ஸ்ட் கேஸ் வந்து ப்ரெஷர் டோட்டல்னே எடுத்துக்கலாம். இட்டா வால்யூம் 135 mlன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 135 மில்லி லிட்டர். யூஸ்வலாக லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும், இன்ட்டு 10⁻³ போடணும். அப்போ 0.135 லிட்டர், ரைட். ஓகே, கேஸ் வெய்ஸ், அப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 0.160 கிராமா. ஆக்வஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்வஸ் டென்ஷன் இப்படி எழுதிக்கிறேன், equal to 0.0317. calculate the molar mass of the gas. ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்லாம் கொடுத்து மோலார் மாஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா PV is equal to NRT, ரைட்டா. இந்த இடத்துல எனக்கு இந்த எண்ணுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன், PV is equal to M/MRT அப்படின்னு எழுதுவேன். எனக்கு மோலார் மாஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் வேணும் அப்படின்னா இதை இங்கே கொண்டு போகிறேன், இந்த PVயை இங்கே கொண்டு வரேன். அப்போ MRT டிவைடட் பை PV. ஓகே, இப்போ M வேணும், எனக்கு M தெரியும், R கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் தெரியும், ப்ரெஷர், வால்யூம் தெரியும். இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் அப்படின்றது என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா. மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ். அப்போ ப்ரெஷர் நான் என்ன பண்ணணும், ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டாக. ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வேணும். நம்ம ஏற்கனவே நம்ம கான்செப்ட் படிக்கும்போது படித்தோம், ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷரில் இருந்து ஆக்வஸ் டென்ஷனை மைனஸ் பண்ணணும், ரைட்டா. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்செப்ட் பார்க்கும்போது. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ, 0.993 மைனஸ் ஆக்வஸ் டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.0317. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.993 0.0317. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 3 1 9 6 9 0.9613 வருது, ரைட்டா. 0.9613 பார். இதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். எனக்கு இந்த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் கிடச்சிருச்சு. இப்போ மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு மாஸ் MRT பை PV. மாஸ் வந்து 0.160 கிராம் இன்ட்டு
ஆர் எவ்வளோ, ஆர் வந்து எனக்கு இங்கே ப்ரெஷர் பாரில் இருக்குது, வால்யூம் வந்து லிட்டரில் இருக்குது. அப்போ நான் 0.083 லிட்டர் பாரு மோல் -1 பெர் மோல் பெர் கெல்வின் இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ 298 கெல்வின் டிவைடட் பை ப்ரெஷர் எவ்வளோ 0.9613 பார் இன்ட்டு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.135 லிட்டர். ஸோ யூனிட்ஸ் அடித்தோம் அப்படின்னா லிட்டர் அடி ஆயிரும், பார் அடி ஆயிரும். ஓகே, இந்த கெல்வின் பெர் கெல்வினும் அடி ஆயிரும். இப்போ கிராம் பெர் மோல் இருக்கும், அதுதான் மோலார் மாஸோட யூனிட் கிராம் பெர் மோல். ரைட்டா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஆன்சர் புக்குக்கு பின்னாடி பார்த்தே சொல்கிறேன். 5.19 கரெக்டாக 5.19. வந்து சாரி, இது நான் தானே கொடுத்தேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் சும்மா இதை தேர்ட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்குறதுல. தேர்ட் ப்ராப்ளம். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் சால்வ் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தானே, போட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 5.5 செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பட் அதில் ஆக்சுவலாக பார்ஷியல் ப்ரெஷரோட ஒரு சின்ன கான்செப்ட் வந்து சேர்த்து தான் செய்யணும். ஸோ நான் இப்போ 5.5 நானே செஞ்சு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5.5 பேஜ் நம்பர் 158 என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் ஏ அட் 27 டிகிரி செல்சியஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி 2 பார். அதாவது ஏ அப்படின்னு ஒரு கேஸு, அதோட 1 கிராமு அட் 27 டிகிரி செல்சியஸ், அதோட ப்ரெஷர் வந்து 2 பாராம். when 2 gram of another ideal gas Bன்ற இன்னொரு ஐடியல் கேஸோட 2 gram is introduced in the same flask at same temperature 27 degree Celsius தான், same temperature, the pressure becomes 3 bar. அதாவது ஏ வந்து தனியாக இருக்கும்போது அந்த கண்டெய்னரில் இவ்வளோ இருக்கான், ஏவோட சேர்த்து இந்த பியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பியோட வேல்யூ தான் 2 கிராம். 1 கிராம் ஏ ப்ளஸ் 2 கிராம் பியை அதே டெம்பரேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் வந்து இவ்வளோ ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேர் மாலிகுலர் மாசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ மட்டும் இருக்கும்போது இது, அப்போ நான் வந்து ப்ரெஷர் ஆஃப் ஏவை வந்து நான் 2 பார்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஏவோட சேர்த்து பிஐ அனுப்பும்போது எனக்கு இந்த ப்ரெஷர், அப்போ எனக்கு பிஏ ப்ளஸ் பிபி, அதாவது பி டோட்டல் ப்ரெஷர் வந்து எனக்கு 3 பார். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு பிபி வேணும்னா என்ன பண்ணலாம்? பிபி வேணும் அப்படின்னா இந்த 3 பார், இந்த பிஏவை இங்கே கொண்டு போனோம்னா 3 - 2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி வந்து 1 பார். ரைட்டா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி கிடச்சிருச்சு. டெம்பரேச்சரும் வால்யூமும் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ், வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போ நான் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக யூனிவர்சல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஏக்கு தனியாக எழுதுனா PAV is equal to number of moles of A RT. ரைட்டா? ஓகே. ஸோ இதிலேருந்து நான் கான்ஸ்டன்ட்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சேன் அப்படின்னா PA/NA is equal to RT/V. இதே இது நான் பிக்கு எழுதுனேன் அப்படின்னா PBV is equal to NBRT. இப்போ PB/NB is equal to RT/V. இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், RT/V. ஸோ எனக்கு இதுவும் ஈக்குவல். ரைட்டா? அப்படி தான் நம்ம எப்போயுமே ரிலேஷன் கொண்டு வருவோம். அப்போ PA/NA is equal to PB/NB. ரைட்டா? ஸோ இதுலேருந்து எனக்கு PA/PBயோட வேல்யூ தெரியும். PAன்றது 2. இப்போ 2/NA is equal to 1/NB. இதுலேருந்து நான் என்ன எழுதலாம்? இந்த NB எங்கே கொண்டு போயிட்டுனா 2 number of moles of B is equal to 1 into number of moles of A.
ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன் பிட்வீன் மோலார் மாஸ் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு ரிலேஷன் பிட்வீன் இது கேட்கல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்கல. கரெக்டாக ரிலேஷன் பிட்வீன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதுதான், ஆனால் மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலார் மாஸை எழுதணும்னா மாஸு டிவைடட் பை மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் நான் மாஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக இந்த மாஸ் ஆஃப் பியும் மாஸ் ஆஃப் ஏவும் எனக்கு முதலே கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் பி எவ்வளோ 2 grams டிவைடட் பை எம்பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ வந்து 1 gram டிவைடட் பை எம்ஏ, சாரி மோலார் மாஸ், அப்போ எம் கேபிட்டல் எம், சாரி. ஓகே. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது 4, இந்த எம்ஏவை இங்கே மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா எம்ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த எம்பி அந்த பக்கம் போச்சு அப்படின்னா எம்பி. ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் மோலார் மாசஸ் ஆஃப் கேஸ் ஏ அண்ட் கேஸ் பி. ஓகே, அதானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேர் மாலிகுலர் மாசஸ். ஓகே, ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாசஸ் ஆஃப் கேஸ் ஏ அண்டு கேஸ் பி. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கிறது, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் இருக்கிற சாம்பிள் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எழுதி வச்சேன். ஸோ அதை இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. நான் ரீட் பண்ணுறேன், அதை அப்போ வீடியோ பார்க்கும்போது அதை பாஸ் பண்ணி எதுலையாவது எழுதி கூட செஞ்சு பாருங்கள். நான் ரீட் பண்ணுறேன். இப்படி எழுதிட்டேன். ஓகே, முடிச்சிடலாம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 1500 ml flask contains 400 milligram oxygen and 600 milligram of hydrogen at 100 degrees Celsius. What is the total pressure in the flask? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டு நான் ரியாக்டிவ் கேஸஸ், அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் ப்ரெஷர்? டோட்டல் ப்ரெஷர் வேணும்னா சிம்பிளாக டால்டன்ஸ் லா பார்ஷியல் ப்ரெஷர், இதோட ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், இதோட பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிச்சா முடிஞ்சு. இதான் ஹிண்ட்டு. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம கிராம்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மில்லிகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். The pressure of a 1:4 mixture of hydrogen and oxygen enclosed in a vessel is 1 atmosphere. What would be the partial pressure of dioxygen? So total pressure கொடுத்துருக்காங்க 1 atmosphere, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்சர் இருக்கிறதோட டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டைஆக்சிஜன் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த மிக்சர் வந்து 1:4 அப்படின்னு இருக்காமா. 1:4 அப்படின்றது இதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, 1 மோல் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா 4 மோல் ஆக்சிஜன் இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த மிக்சரில் இருந்ததுன்னா 4 moles ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, இதுதான் ஹிண்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின், a 2 liter container at 25 degrees Celsius contain 1.25 moles of oxygen and 3.2 moles of carbon. First question, what is the initial pressure in the flask? Second question, if the carbon and oxygen react as completely as possible to form carbon monoxide, what will be the final pressure in the container? ஓகே, இதுக்கு ஹிண்ட் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்படி தான் கேட்பாங்க ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, என்னென்ன இருக்குது கண்டெய்னரில், ஆக்சிஜனும் கார்பனும் இருக்குது. நம்ம படிக்கிறது கேசியஸ் ஸ்டேட், டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் கேஸஸ்க்கு மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னரில் இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் கேஸாக இருக்கும், இந்த கார்பன் கேஸாக இருக்காது. அப்போ இது பார்ஷியல் ப்ரெஷரே இருக்காது இதுக்கு. அப்போ இனிஷியல் ப்ரெஷர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட ப்ரெஷர் மட்டும் பார்த்தா போதும், ரைட்டா? அப்போ ஆக்சிஜனோட ப்ரெஷர் மட்டும் பார்த்தா போதும்னா எனக்கு இங்கே இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ எனக்கு ப்ரெஷர் வேணும் அப்படின்னா நார்மலான யூனிவர்சல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலே போதும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் தேவையில்லை, ஏன்னா கார்பன் வந்து கேஸாகவே இருக்காது. வெறும் ஆக்சிஜனோட ப்ரெஷர் மட்டும் வேணும்னா வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்ற ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் போட்டாலே ப்ரெஷர், இனிஷியல் ப்ரெஷர் இந்த ஃப்ளாஸ்க் கிடச்சிடும். ஏன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இனிஷியலாக ப்ரெஷர் கொடுக்கும். அடுத்த கொஸ்டின், கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக கார்பன் மோனாக்சைட் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா வாட் வில் பி த ஃபைனல் ப்ரெஷர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருப்போம். ஈக்குவேஷனில்
ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதி ரியாக்டன்ஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும் அப்படின்றது நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி படிச்சிருப்போம் ரைட்டா. அதே மாதிரி இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்ததுன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுறதுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதி அப்போ 1.25 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்ததுன்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுன்றதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் அ கேஸ் கரெக்டாக. கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அதுதான் ஃபைனலாக இருக்கிற ப்ராடக்ட். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸு இந்த வால்யூம் இந்த டெம்பரேச்சருக்கு நீங்கள் திருப்பி மறுபடியும் கேஸ் ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற ப்ரெஷர் தான் ஃபைனல் ப்ரெஷர். ஃபைனல் ப்ரெஷர் வந்து வெறும் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும், இனிஷியல் ப்ரெஷர் வந்து வெறும் ஆக்சிஜனுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனும் கார்பனும் ரெண்டுமே கேஸ் கிடையாது, இது கேஸே கிடையாது. அப்போ இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். 4th problem. Calculate the total pressure in a mixture of 4 grams of oxygen, dioxygen and 2 grams of dihydrogen confined to a total volume of 1 liter at 0 degree Celsius. இது சிம்பிளாகவே இருக்குது. 2 நான் ரியாக்டிவ் கேஸஸ் அதோட மாசஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த டோட்டல் ப்ரெஷர். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. அதனால் கடைசியாக நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் கிடைக்கும். அவ்வளோதான். Okay. 5th problem. A neon dioxygen mixture contains vapors of methyl alcohol. Methyl alcohol oda molar mass கொடுத்துட்டாங்க. At a pressure of 1 atmosphere and 25 degrees Celsius was evacuated till the final pressure was 10 power minus 3 millimeter. Okay. How many molecules of methyl alcohol were left in the flask? இதில் என்னென்னலாம் கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணியிருக்காங்க, பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் கம்பைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவகேட்ரோ நம்பரும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹிண்ட்டு தான், இதுக்கே நீங்கள் எழுதிடலாம், செஞ்சிடலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக சொல்கிறேன். 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பியர்னால் என்ன, 760 millimeter ஆஃப் மெர்க்குரி. இதுதான் ப்ரெஷர் ரைட்டா. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா 760 ஏன்னா இங்கே பாருங்கள் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்டு டு ஃபைனல் ப்ரெஷர் வந்து 10 power minus 3 millimeterல கொடுத்துருக்காங்க. இது 760 millimeter சரியா. இனிஷியல் ப்ரெஷர் இவ்வளோ, ஃபைனல் ப்ரெஷர் வந்து 10 power minus 3 ஆமாம். ஹவு மெனி மாலிக்யூல்ஸ் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால். மாலிக்யூல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 மோலில் வந்து 6.023 into 10 power 23 நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை மோல்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி மாலிக்யூல்ஸ்னு கிடைக்கும். ஸோ கடைசியாக என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை மோல்ஸ்ன்னு தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அதோட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்க போகிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதுதான் ஹிண்ட்டு. ட்ரை பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே அடுத்த சாப்டர் பார்க்கலாம். அடுத்த டாபிக் இந்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.